மரங்கள் தேவை பற்றி உலக வெப்பமயத்தை பற்றி சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அதில் கவனம் செலுத்தணும். ஒரு குறிப்பிட்ட சாராரை, அதாவது ஒரு இவங்க தான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்க பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே இந்த பூமியை காக்கிறதுக்கான விஷயத்தில் கவனம் செலுத்தணும். முக்கியமாக வந்து அரசோட முயற்சி வந்து தீவிரமாக இருக்கணும். பொதுமக்களோட பங்களிப்பு எவ்வளோ இருந்தாலும் அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்துகிறப்போ இன்னும் சிறப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாக்க முடியும். மரங்கள் பற்றி மரங்கள் நடுறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு முக்கியமான விஷயம். அது நடுறதோடு மட்டும் இல்லாமல் அதை வளர்க்குறதான முயற்சியில் வந்து மக்கள் எல்லாருமே ஈடுபடணும். குறிப்பாக வந்து இத்தனை மரம் நட்டோங்கிறதோட எத்தனை மரம் வளர்த்தோம் அப்படிங்கிறதுல வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும். அதுதான் சிறந்த வெற்றியை கொடுக்கும். நம்ம உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உலக வெப்பமயத்தை பற்றி ஒரு என்ன சொல்லுங்கள் சார்? உலக வெப்பமயமாதல் வந்து இப்போ 20, 30, 40 வருஷமாக வந்து உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக இந்தியா வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் அது தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் செலுத்தினா, தீவிரமாக செலுத்தினா தான் எதிர்காலத்தில் இதில் உள்ள பாதிப்புகளை வந்து தவிர்க்க முடியும். மக்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? குளோபல் வார்மிங் அப்படின்னு விஷயத்துக்கு என்னென்னலாம் அவங்க குளோபல் வார்மிங்கை பொறுத்தளவுக்கு மக்களோட பார்ட் வந்து ஒரு 20% இருந்துச்சுன்னா அரசாங்கத்தோட வேலை வந்து ஒரு 80% இருக்கும்னு தான் என்னோடய கருத்து. குறிப்பாக வந்து அலையாத்தி காடுகளை பாதுகாக்கிறது, அது மாதிரி வந்து நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது, வனப்பரப்பு அதிகரிக்கிறது, இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்துகிறப்போ வந்து அரசாங்கம் வந்து தீவிர சட்டங்களை இயற்றுறது, பாலிசி கொண்டு வரப்போ தான் பொதுமக்கள் அதை பின்பற்றி நடக்க முடியும். அதே சமயம் வந்து பொதுமக்களுடைய பொறுப்பை உணர்ந்து செய்யணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அமைப்பு வனம் அமைப்பு வந்து திருவாரூரில் தலைமையிடமாக கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியை செஞ்சிட்ருக்குறோம். ரொம்ப கடந்த 2017 சமூக காடுகள் உருவாக்குறதுல அதிக கவனம் செலுத்தியிருக்கிறோம். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் வந்து வனப்பரப்பு அதிகரிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டு நிறைய நிறுவனங்களோட, அமைப்புகளோட, உள்ளூர் அமைப்புகளோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 250 ஏக்கருக்கு மேலே காடுகளை உருவாக்கியிருக்கிறோம். நன்றி சார். நன்றி.